Machineries engineer Adi Narayanan. இப்போ நம்ம VIP Machineries ரொம்ப ஸ்பெஷலா பார்க்க போற மிஷின் என்ன அப்படினா மேனுவல் ரிப்பன் பிரிண்டர். ரொம்பவே லோ காஸ்ட், ரொம்பவே காம்பாக்டான ஒரு மிஷின். இந்த மிஷினோட தேவை எங்க அதிகமா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுல பிசினஸ் பண்றவங்க ஒரு சின்ன அளவுல எடுத்துட்டோம் அப்படினா இப்போ நம்ம ஒரு வில்லேஜோ இல்ல வந்து ஒரு சிட்டி டைப்ல இல்ல டவுன் சைடுல பாத்தீங்க அப்படினா சின்ன ஒரு மளிகை கடை பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு சின்னதா ஒரு பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு பெரிய அளவுல ஒரு கேஷ்யூ நட்ஸ் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க அப்படினாலும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு பாக்கெட், அதாவது இது ஒரு பிபி கவர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பாக்கெட்ஸ் இல்ல இந்த மாதிரி ஒரு டிசைன்டு கவர், இந்த மாதிரி பாக்கெட்ஸ்ல மேனுவலா ப்ராடக்ட் ஃபில் பண்ணி சீல் பண்றவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்பவே தேவை அதிகம் இருக்கு. அப்படி என்ன தேவை இருக்கு அப்படின்னா நம்ம என்னதான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டோ இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன்டு கவர் நம்ம ப்ராடக்ட் ஃபில் பண்ணி சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கவர்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டேட்டாஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி, அதாவது இந்த பொருள் இந்த பாக்கெட்ல என்ன பொருள் ஃபில் பண்றோமோ அந்த பொருளோட ரேட் எவ்வளோ, அடுத்தது அது எப்போ பேக் பண்ணது, எம்ஆர்பி, எக்ஸ்பைரி டேட், பேக்கிங் டேட், இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமா அந்த பாக்கெட்ஸ்ல இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து பிரிண்டர்ஸ் வெரைட்டி ஆஃப் பிரிண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேனுவலா ஃபில் பண்றவங்களுக்கு ரொம்ப லோ காஸ்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த பிரிண்டர் மேனுவல் ரிப்பன் பிரிண்டர். இந்த பிரிண்டர் எப்படி பிரிண்ட் ஆகும், இந்த பிரிண்டர்ல வேற என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பிரிண்டர்ல பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் லெட்டர்ஸ். இதோடைய ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்குன்னா ஒரு 3 mm. இப்போ இந்த பிரிண்டர்ல பிரிண்ட் ஆகக்கூடிய சாம்பிள்ஸ் இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாம்பிள்ஸ். இதுதான் இந்த பிரிண்டர்ல பிரிண்ட் ஆகக்கூடிய சாம்பிள்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு எம்டி பேக்கெட் நம்ம எடுத்துட்டு இந்த பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஃபில் பண்ணிட்டு அடுத்த கட்டமா நம்ம இந்த மாதிரி ஒரு சீலர் மிஷின்ல நம்ம சீல் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம அடுத்த ப்ராசஸ் நடந்து சொல்லி இப்போ இந்த வீடியோல நம்ம கம்பெனியோட இன்ஜினியர்ஸ் ரொம்ப கிளியரா போய் டெமோ காமிப்பாங்க. ஷோ பண்ணியிருப்பாங்க எப்படி நம்ம வந்து இந்த ரிப்பன் பிரிண்டர்ல பிரிண்ட் பண்றோம், அடுத்தது இந்த பேக்கெட்ல ப்ராடக்ட் ஃபில் பண்ணிட்டு எப்படி சேல் பண்றோம் அப்படின்றது. அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் இருந்தாலே போதும் நம்ம இந்த ரிப்பன் பிரிண்டர் ஹேண்டில் பண்ணலாம், அவங்களே இந்த சீலிங் மிஷின் நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும். உங்களோட ப்ரொடக்ஷனை ஒரு பிராண்டடா அடுத்த லெவலுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு VIP மிஷின்ஸ் அத்தனை வகையான சப்போர்ட்மே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். VIP மிஷின்ஸ் நம்பி வாங்க, உங்களுடைய எல்லா வகையான தேவையுமே பூர்த்தி பண்ணக்கூடிய அத்தனை வகையான கஸ்டமைஸ்டு மிஷின் மேனுஃபேக்சர் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.